பாரத கண்டத்தை விட்டு மிக தொலைவுக்கு அப்பால் எரிதழல் கடல் பொங்கிக் கொண்டிருந்தது. ஆங்காங்கே அந்த கடலின் துறைமுகத்தில் ஆடிக்கொண்டிருந்த கப்பல்கள் அங்கிருந்த ரோமாபுரி பேரரசுக்கு தங்களுடைய வருகையை தெரிவித்துக் கொண்டிருந்தது. கடற்கரை ஓரமாக நின்று கொண்டிருந்த ரோமாபுரி வீரர்களிடம் ஒருவன் வந்து நின்றார். தகவல் கிடைத்தது உண்மைதான். பாரத கண்டத்தில் இருந்து ஒரு கப்பல் வந்திருக்கிறது. அதில் ரோமாபுரி நாட்டைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்களாம். வரச்சலுங்க உத்தரவு. அடுத்த கணம் கப்பலில் இருந்து இறங்கியவர்களில் வணிகர்கள், வேலைக்கு வந்தவர்கள் என்று இருதுருவமாக பிரித்தார்கள். மேலும் அதில் ஒரு சிலர் இறங்கி, நாங்கள் எல்லாம் வணிகர்களும் இல்லை, வேலை செய்பவர்களும் இல்லை, ரோமாபுரி நாட்டைச் சேர்ந்தவர்கள். பாரத கண்டம் சென்று 5 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வருகிறோம். வாருங்கள், உங்களை காணத்தான் ரோமாபுரி அரசாங்கத்தின் முக்கிய படை தளபதி காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த கணம் அங்கிருந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்துவிட்டு, படை தளபதியா? ஆம், எங்களை வரவேற்க படை தளபதி வந்திருக்கிறாரா? ஆம், வெகு ஆண்டுகள் கழித்து தாயகம் திரும்பி இருக்கிறீர்கள் அல்லவா, அதற்காகத்தான். வியாபாரிகளும் வேலை செய்பவர்களும் அதோ அந்த புறம் செல்லுங்கள், இந்த புறம் உங்களுக்கு அனுமதி இல்லை. என்ன இது புதிய சட்டமாக இருக்கிறது? சட்டமெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்று மட்டும்தான் இந்த கட்டுப்பாடு. சரி சரி, பொருட்களை எல்லாம் அந்த வழியில் கொண்டு போக வேண்டும் என்றால் மிகப்பெரிய நேரம் பிடிக்கும். பொருட்களை எல்லாம் இந்த வழியிலேயே வந்துவிடும். சிறிது நேரம் மட்டும்தான் இந்த கட்டுப்பாடு. தயவு கூர்ந்து வணிகர்கள் அந்த புறம் செல்லுங்கள். தாளிலேயே விழுந்து விடுவான் போல் இப்படி கஞ்சுகிறான். விடாடா, நமக்கும் ஓய்வு தேவை. இன்று இரவு போய் ஓய்வெடுத்து விட்டு நாளை பொருட்களை எடுத்து விடலாமே. அது சரி, பொருட்கள் எப்போதும் நம்மிடமே இருக்க வேண்டுமடா. கப்பலில் வைத்துக் கொண்டிருப்பதும் ஆபத்து தான். எதற்காக கூறுகிறாய்? அதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. வா. இவ்வாறு பேசிக்கொண்டு வணிகர்களும் செல்ல, ரோமாபுரி நாட்டைச் சேர்ந்த ஒரு சிலர் வந்து ரோமாபுரியுடைய படைத்தலைவன் முன்னே நின்றார்கள். தாயகத்தை விட்டு சென்று எவ்வளவு ஆண்டுகள் ஆகின? 5-6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதோ இவர்கள் இருவருக்கும் 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எங்கெல்லாம் சென்றிருந்தீர்கள்? பாரத கண்டம் தான். அதற்கு அப்பால் செல்லவில்லையா? அதற்கு அப்பால் செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிட்டவில்லை. நாட்டுடைய நிலவரம், பொருளாதாரம் எல்லாம் எப்படி இருக்கிறது? நல்லபடியாகத்தான் இருக்கிறது. மேலும் ரோமாபுரி அரசரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் மேலும் ஒரு சில விடயங்களை பற்றி கூறலாம் என்றுதான் நாங்களும் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் சாதாரணமான எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? சரி, குதிரை பூட்டிய ரதத்தில் ஏறிக்கொள்ளுங்கள். தளபதியார், மன்னிக்கவும். ஏன், என்னவாயிற்று? அது ஒன்றுமில்லை. வெகு ஆண்டுகள் கழித்து நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தாரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையே எங்களுக்கும் இருக்கும் அல்லவா? அதெல்லாம் நானும் மதிக்கிறேன். ஆனால் அரசரை சந்திக்க வேண்டும் என்பது அரசருடைய வேண்டுகோள். என்ன, அரசர் எங்களை சந்திக்க வேண்டும் என்று கூறினாரா? பாரத கண்டத்தில் இருந்து வருபவர்களை அரசர் சந்திக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதற்காகத்தான் படை தளபதி நானே வந்திருக்கிறேன். அரசர் இப்போது எங்கே? இன்று இரவு பயணித்தால் நாளை காலை அரசரை சந்தித்து விடலாம். அதன் பின்னர் ரோமாபுரி நகரில் நீங்கள் உலா வரலாம். 3வது நாள் உங்களுடைய இல்லத்தாரை சந்திக்கலாம். என்ன கூறுகிறீர்கள்? 3 நாட்களா? 3 நாட்கள் இல்லத்தாரை சந்திக்காமல் எப்படி இருப்பது? ஏன், 6 வருடங்கள், இவர் 7 வருடங்கள் இல்லத்தாரை சந்திக்காமல் தானே இருந்தீர்கள். 3 நாள் பொறுத்துக் கொள்ள முடியாதா? சரி படை தளபதியே, நாங்கள் வருகிறோம். ரதத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அடுத்த கணம் ரதம் நள்ளிரவில் பயணித்துக் கொண்டிருந்தது. பாலைவனம் போல் காட்சியளித்த அந்த இடம் வெகு தொலைவுகளுக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருந்தது. மெல்ல போய்கொண்டிருந்த குதிரை பூட்டிய ரதமும் ஓரிடத்தில் நின்றது. என்ன, ரதத்தை நிறுத்திவிட்டார்கள்? தெரியவில்லை. நானும் சற்று இறங்கி கால் கைகளை அசைத்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த ரோமாபுரி நாட்டார்கள் இறங்கினார்கள். படை தளபதியும் வந்து நின்றார். தளபதியாரே, இன்னும் ரோமாபுரி தேசம் எவ்வளவு தூரம்? 5 வருடங்களில் தேசத்திற்கான பாதையை மறந்து விட்டீர்களோ? ஐயோ, அப்படி இல்லை. முன்பே கப்பலில் வெகு தூரம் பயணித்து விட்டோம். குதிரை பூட்டிய ரதத்திலும் பயணித்துக் கொண்டு வருகிறோம். அதுதான் சிறிது கடினமாக இருக்கிறது. சரி, நீங்கள் வருகின்ற செய்திகள் எல்லாம் உங்களுடைய இல்லத்தாருக்கு கொடுத்து விட்டீர்களா? அது எதுவும் கொடுக்கவில்லை. ஏன், நாங்கள் அவர்களை நேரடியாக சந்திக்கலாம் என்று போய்கொண்டிருக்கிறோம். 5-6 வருடங்கள் கழித்து இப்படி ஒரு விஷப்பரீட்சை தேவையா என்ன? இது விஷப்பரீட்சை இல்லை, அன்பு. 7 வருடங்களுக்கு பிறகு வந்த அன்பு. படை தளபதியே, காலங்கள் கழிந்தாலும் அன்பு அப்படியே தானே இருக்கும். பாரத கண்டம் சென்று நீங்கள் அங்கு உங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லையா? அப்படி ஒரு சூழல் எங்களுக்கு அமையவில்லை. வேறு என்ன திட்டத்தோடு வந்திருக்கிறீர்கள்? மீண்டும் பாரத கண்டம் செல்வீர்களா அல்லது இங்கே இருக்கப் போகிறீர்களா?
பாரத கண்டம் மீண்டும் வருமாறுதான் அங்கிருக்கும் மக்கள் எல்லாம் எங்களை வேண்டிக் கொண்டார்கள். இங்கிருக்கும் இல்லத்தார்களையும் கூட்டிக் கொண்டு செல்லலாம் என்றுதான் வந்திருக்கிறோம். அதோ அவர் போதும் பாரத கண்டம், நான் இங்கேயே இருக்கிறேன் என்று கூறினார். இப்போது என்ன கூறப்போகிறார் என்று தெரியவில்லை. இல்லை இல்லை, நானும் எனது இல்லத்தாரை கூட்டிக் கொண்டு பாரத கண்டமே செல்லலாம் என்று இருக்கிறேன். நல்லது என்று கூறிவிட்டு படை தளபதி சற்று மெல்ல நடந்து சென்றார். ரதத்தை எடுங்களப்பா, நள்ளிரவில் எதற்காக இங்கு நிறுத்துகிறீர்கள்? இன்னும் செல்ல வேண்டும் அல்லவா? அடுத்த கணம் அங்கிருந்த வீரர்கள் அவர்களுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொள்ள, என்ன இது, உரையிலிருந்து வாளை எடுத்துக்கொண்டு நிற்கிறார்கள். என்னாயிற்று? ஏதேனும் ஆபத்தா? அடுத்த கணம் ரோமாபுரி நாட்டைச் சேர்ந்தவர்களும் அவர்களுடைய கச்சையில் இருந்த குருவாலை எடுத்துக்கொண்டு நின்றார்கள். யார் என்று கூறுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அவர்கள் கூறி நிற்க, கச்சையில் குருவால் போர் வீரர்களா என்ன? படை தளபதியே, என்ன கூற வருகிறீர்கள்? உங்கள் அனைவருக்கும் மரண தண்டனை விதிக்கப் போகிறேன். என்ன மரண தண்டனையா? எதற்காக? நாங்கள் என்ன தவறு செய்தோம்? காரணம் கூறியே ஆக வேண்டுமா என்ன? பிறகு காரணம் கூறாமல் எப்படி எங்களுடைய உயிரை எழுப்பீர்கள்? யாருக்கு காரணம் கூற வேண்டும்? உங்களுக்கா? இன்னும் சிறிது நேரத்தில் மாண்டொழிந்து போகும் உங்களுக்கு நான் எதற்காக காரணங்களை கூற வேண்டும்? பிறகு எங்களுடைய இல்லத்தாருக்கு என்ன கதை கூறுவீர்கள்? நீங்கள் வந்த விடயம் உங்களுடைய இல்லத்தாருக்கு தெரியாது என்று தாங்கள் அனைவரும் தான் இப்போது கூறினீர்களே. நாங்கள் வந்ததை பல வணிகர்களும் பல வேலை செய்பவர்களும் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் வந்த செய்தியை. நல்லது, அவர்கள் கூறும்போது இந்த விடயத்தை பற்றி பார்த்துக் கொள்ளலாம். வீரர்களே, எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? செயல்படுத்துங்கள் அரசருடைய கட்டளை என்று கூறிவிட்டு அந்த படை தளபதி சற்று நகர்ந்து செல்ல, படை தளபதியை என்ன? அடுத்த கணம் சலையர் சலையர் என்று பாய்ந்த ஈட்டிகள் அங்கிருந்த 4-5 பேருடைய மார்பை துளைத்தது. ஏய், வீரம் இருந்தால் நேரடியாக மோதுகிறடா, பார்த்துக் கொள்ளலாம். அடுத்த கணம் பின்னுக்கிருந்து அவனுடைய மார்பை துளைத்துக் கொண்டு ஒரு வாள் வர, நேரடியாக மோதவெல்லாம் எங்களுக்கு நேரமில்லை, மாண்டொழிந்து போ. அடுத்த கணம் மீதம் 2 பேர் அந்த இடத்தை விட்டு ஓடிச் செல்ல அவர்களையும் விரட்டி கொண்டு குவித்தார்கள். இருவர் மட்டும் கீழே விழுந்து உயிர் போகாமல் துடித்துக் கொண்டிருக்க, அதை பார்த்த படை தளபதி, வாளை வைத்திருந்தால் மட்டும் பத்தாது, நன்கு போர் செய்யவும் கற்றிருக்க வேண்டும். துடித்துக் கொண்டிருக்கிறான், உன்னுடைய வெட்டு பத்தவில்லை, இவனை நான் இப்போது கொன்று விடுகிறேன். துடிதுடித்தே சாதட்டும், பரவாயில்லை என்று கூறிவிட்டு படை தளபதி சற்று நகர்ந்து செல்ல, அங்கிருந்த ஒரு காவலாளி, படை தளபதியே, இவர்கள் எல்லாம் ரோமாபுரி நாட்டைச் சேர்ந்தவர்கள். தெரியும், நமது நாட்டைச் சேர்ந்தவர்கள். தெரியும். அரசருடைய கட்டளை என்பதற்காகத்தான் எந்த கேள்வியும் கேட்காமல் இதை நாங்கள் செயல்படுத்தினோம். ஆனால் இட்ட கட்டளையை செய்து முடித்து விட்டோம். இப்போது இவர்களை எதற்காக கொன்றோம் என்று தாங்கள் கூறலாம் அல்லவா? நூலாடையில் செய்தி வந்தது அல்லவா அரசருடைய கட்டளை என்று. அரசருடைய கட்டளையாயினும் எதற்காக இதை செய்தோம் என்ற ஒரு காரணம் வேண்டாமா? காரணம் 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 எதை சேர்த்துக் கொள்ளலாம்? இவ்வாறு சேர்த்துக் கொள்ளுங்கள். அரசரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார். என்ன காரணத்தை கூற வேண்டும்? இவர்கள் எல்லாம் அந்த மாயாவிக்கு உதவி செய்தவர்கள் என்று கூறுங்கள். மாயாவியா? அது விசாரணையில் கண்டறியப்பட்டது. துறைமுகத்தில் இருந்து ரோமாபுரி அரசருடைய சபைக்கு கூட்டிக் கொண்டு வரும் வழியில் அவர்களுடைய குருவாலை எடுத்துக்கொண்டு எங்களிடம் சண்டையிட்டார்கள் என்று கூறுங்கள். அதில் ஒரு காவல் வீரனும் இறந்து விட்டான் என்று கூறுங்கள். ஆகையால் தான் நாங்கள் இவர்களை கொன்றோம் என்று கூறுங்கள். இது எல்லாம் அனைத்தையும் நான் சொல்லியா நடக்க வேண்டும்? உங்களுக்கே தெரிய வேண்டாமா? மாயாவி, இவர்கள் மாயாவிக்கு உதவினார்கள் என்று கூறுவா? ஏன் அப்படி கூறி பாருங்கள். நீங்கள் செய்த செயலுக்கு கண்டிப்பாக அவர் மகுடம் சூடுவார், பதக்கங்களை கூட அள்ளித் தருவார். ஆனால் அவனுடைய பெயரை கூற இன்னும் நடுக்கம் இருக்கத்தானே செய்கிறது. இந்த நடுக்கம் போக வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தோம் என்று கூறுங்கள். ரோமாபுரி நாடு முழுக்க இப்படிப்பட்ட ஒரு விடயம் நடந்திருக்கிறது என்று கூறுங்கள். நாளை இப்படி ஒருவனுடைய பெயர் எந்த திக்கில் ஒலித்தாலும் மக்களுக்கு நடுக்கமே வரக்கூடாது. இனி அவனுடைய பெயர் எகிப்து மணலோடு மணலாக கரைந்து போக வேண்டும். நானும் பார்க்கிறேன் இனி அவனுடைய பெயர் எப்படி ஒலிக்கும் என்று. காத்துக் கொண்டிருக்கிறேன் உனக்காக. சிகாய் கோட்ரா, விரைந்து வா என்று ரோமாபுரி பேரரசின் படை தளபதி கூறி முடித்தான். வணக்கம், நாங்க பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பர்ஸ் வலையொலியில் வருகின்ற காணொளி. கதையின் தலைப்பு மாயாவி.
சிகை கொற்றல் அத்தியாயம் 1. Yeah. Tell me. Huh? Woo! Yeah, yeah, yeah. Yeah. தமிழ்தான் உலகின் முதல் மொழி, மண்ணின் முதற் சுவாசம் அது. தாயாக வந்த தேவியாம் தலை வணங்கி நாம் போற்றுவோம். 2000 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் உயிராய் பேசுகிறது. எகிப்தின் மணலில் எழுதிய வரிகள் தமிழின் பெருமை சொல்கிறது. கடல் கடந்து சென்றவர்கள் நாம், கரை கடந்த வணிகர்கள் நாம். எகிப்து வரை சென்ற தடங்கள் இன்று கல்வெட்டாய் நிற்கின்றன. தமிழ் எகிப்தில் எழுவோம் நாம், இது நம் வரலாறு, நம் பெருமை. உலகம் முழுதும் சொல்லுவோம், சிகை கொற்றன் திரும்ப கொண்டு வந்தான். மறந்த வரலாறு மீண்டும் மனங்களில் எழும் இன்றே. இது முடிவு அல்ல நண்பர்களே, இதுதான் தொடக்கம் இன்று. They laughed when the history dropped. They tried hard just to make it stop. Some said Norse, some called it fake. Some said thief for the record's sake. Some said monkey, some said lie. Some said Tamil can't reach that high. But truth don't fall, it always rise. Like ancient fire in Tamil skies. 2000 years still standing tall. Tamil voice echo through the wall. From ocean roots to desert sand, Tamil traders cross the land. Who is Sigay Cordray? Nobody knows. A king, a warrior, the story grows. A slave, a trader, a merchant bold. A name from stone that's 2000 old. But one small name in desert land just shook the world with silent hand. Tamil history never dies. It climbs the peaks beyond the skies. It's not the end, it's just begin. A story where the truth will win. Sunday disturbers tell the tale, where ancient voices never fail. இது முடிவு அல்ல, இதுதான் தொடக்கம். அருண் பிரசாத் கதையின் பாதை. சண்டே டிஸ்டர்பஸ் குரலில் பழமையின் ஓசை கேளுங்கள். சிகை கொற்றனுடன் பயணம் செய்ய தமிழின் உலகை காணுங்கள். Some fear the truth when Tamil rise. History burning in their eyes. Yes, we scare the lies away, but Tamil only shows the way. Tamil is love, Tamil is fire, Tamil is truth that climbs higher. Tamil is universe, Tamil is everything. Sigay Kotran came to prove the oldest voice the world will sing. கைகள் இணைத்து எழுவோம் நாம், இது நம் வரலாறு, நம் பெருமை. உலகம் முழுதும் சொல்லுவோம், சிகை கொற்றன் வழி காட்டினான். இது முடிவு அல்ல நண்பர்களே, இதுதான் தொடக்கம் இன்று. திருசா கதையுடன் தமிழின் உலகம் திறக்கிறது. இடம் அரபு கடலில் ஒரு பகுதி. தமிழகத்திலிருந்து புறப்பாடு செய்த ஒரு வணிக கப்பல் சென்று கொண்டிருந்தது. வாருங்கள் மாலுமியே. நான் மாலுமியாடா? நீங்கள் மாலுமி இல்லை. இருப்பினும் இந்த கப்பலில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கூட என்னால் கண்டறிய முடியவில்லை. நான் இந்த கப்பலுக்கு அதிகாரியடா. கப்பலுக்கு அதிகாரியா? ஆம், அப்படி ஒரு பதவி இருக்கிறதா என்ன? அப்படி ஒரு பதவி எல்லாம் இல்லை. ஆனால் நான் அரசரிடம் பேசி அப்படி ஒரு பதவியை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். ஆமாம், உங்களை பற்றி ஒரு விடயம் கேட்டறிந்தோம். அது உண்மையா? என்ன விடயமடா என்னை பற்றி கேட்டீர்கள்? அது ஒன்றுமில்லை. நீங்கள் ஒரு முதலையாம். முதலையா? ஆம், முதலை கூட கரைக்கு வரும். ஆனால் நீங்கள் கடலிலேயே பயணித்துக் கொண்டிருப்பீர்களாம். இந்த கப்பல் கூட எரிதழல் கடலுக்கு சென்றால்
அங்கு 6 மாதம் நிற்குமா? அப்போது கூட பாரத கண்டத்தை நோக்கி வரும் வேறொரு கப்பலில் ஏறிக்கொள்வீர்களா? பாரத கண்டம் செல்லும் கப்பலில் அங்கு அது ஒரு 6 மாதம் நிற்கும். அப்போது மீண்டும் அரபு தேசத்திற்கு வரும் கப்பலில் ஏறிக்கொள்வீர்களாம். இப்படி கரையோரமாகவே இறங்க மாட்டீர்களே, அப்படி என்ன சாபம் பெற்றீர்கள்? என்னடா கூறுவது? ஒரு காலத்தில் கடல் நீரை கூட நான் தொடமாட்டேன். இந்த உப்பு காத்து அறவே எனக்கு பிடிக்காது. அப்படி ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்து வந்தேன். திருமணம் என்ற ஒரு விடயத்தை செய்தேனடா. பிறகு என்னானது? எனது மனைவிக்கு அது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும் என்று அவளும் கேட்டுக்கொண்டே இருந்தாள். சரி, நானும் இல்லற வாழ்க்கையில் தலைக்க வேண்டும் என்பதற்காக அவள் கேட்டதையெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். சரி, இதில் என்ன தவறு? அனைத்து ஆண் மகன்களும் செய்யற விடயம் தானே. அது அவர்களுடைய சம்பாத்தியத்தில் செய்திருக்க வேண்டுமடா. நான் கடன் வாங்கி அல்லவா செய்தேன். கடனா? ஆமடா, பல வணிகர்களிடம், அரசாங்க வேலை செய்பவர்களிடம் இருந்தெல்லாம் வாங்கிவிட்டேன். ஒளிசை காசு அதிகமாய் போய்கொண்டே இருந்தது. எந்த தெருவில் சென்றாலும் எவனாவது ஒருவன் பிடித்துக் கொள்கிறான். அதுதான் எந்த ஊரிலுமே கால் பதிப்பதே இல்லை. கடலிலேயே போய்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன். அப்படி என்றால் தங்களுடைய மனைவி? அவன் மீது உனக்கு என்ன அக்கறை? இல்லை, உங்கள் மனைவிக்காக இவ்வளவு செய்துவிட்டு இப்போது உங்கள் மனைவியோடு நீங்கள் வாழாத ஒரு விடயத்தை எண்ணி பார்த்தால் என்ன செய்வது? இது இயற்கையின் விதி. ஒரு காலகட்டத்தில் நன்கு வேலை செய்தால் பின்வரும் காலகட்டத்தில் நன்றாக இருக்கலாம். அதுவே முன்னொரு காலகட்டத்தில் நேரத்தை வீணடித்தால் பின்வரும் காலகட்டத்தில் இப்படி அல்லோலம் பட வேண்டியதுதான். உங்களை நினைத்தால் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. சரி, அதையெல்லாம் விட்டு விடாடா. சரி, இந்த கப்பலில் பிரயாணிக்கிறீர்கள், ஏதேனும் காசு பணம் ஈட்டினால் அந்த கடன்காரங்களுக்கு கொடுத்து விடலாம் அல்லவா? இப்படி எண்ணிக்கொண்டுதான் கப்பலில் ஏறி வந்தேன். நன்கும் சம்பாதித்தேனடா. ஆனால் கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது மனசு மிகவும் வலிக்கிறதடா. இவ்வளவு கடினப்பட்டு வேலை செய்து சம்பாதித்த பணத்தை எப்படி அப்படியே கொண்டு போய் கடன்காரனுக்கு கொடுப்பது என்று மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானேன். ஆகையால் தான் இப்படி ஒரு வாழ்க்கை. இதற்கு எங்கள் ஊரில் திருட்டுத்தனம் என்று கூறுவார்கள். திருட்டுத்தனமோ நல்லத்தனமோ, நான் எனக்கு பிடித்ததை செய்து வருகிறேன். சரி, அதில் என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? இங்கு பாருங்கள், இன்னும் வடக்கு நோக்கி சென்று விட்டால் போதும். அதான் கப்பலை திருப்பச் சொல்லலாம் என்று காத்துக் கொண்டிருந்தேன். நீங்களே வந்து விட்டீர்கள். கப்பலை எதற்காக திருப்பச் சொல்கிறாய்? வடக்கு நோக்கி? வடக்கே இங்கே என்ன இருக்கிறது? நிலவுத்தீவு. அங்கே எதற்காக சொல்ல வேண்டும்? வேண்டிய ஆகாரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஆகாரம் என்னடா ஆகாரம்? ஏறியதிலிருந்து நீர் யானையை போல கல்லையும் மதுவையும் அருந்திக் கொண்டே இருக்கிறீர்கள். இப்போது நிலவுத்தீவுக்கு எதற்கு? மீண்டும் கல்பானையும் மதுப்பானையும் நிரப்பவா? நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். பேசாமல் அப்படியே செல்லுங்களா. ஐயோ, கப்பல் மாலுமியே, நான் மாலுமியா? சரி, கப்பலின் அதிகாரியே, நீ எனது பெயரை சொல்லியே கூறு. ஐயோ, தங்களுடைய பெயர்? கடலரசனடா. கடலரசனா? ஏன் கடல் அசுரன் இருக்கும் பொழுது கடல் அரசன் இருக்கக்கூடாதா? இதுவும் தாங்கள் வைத்துக் கொண்ட பேர் தானா? சரி விடுறா, நீயாவது அந்த பேரை வைத்து என்னை அழைத்துக் கொள்ள. சரி, நிலவுத்தீவுக்கு செல்வோம். இதோ பாருங்கள், நிலவுத்தீவுக்கும் கிடையாது, வேறு எதுக்கும் கிடையாது. நேராக கப்பலை எரிதல் கடலுக்கு செலுத்தச் சொல்லுங்கள். முதலிலேயே தாமதமாக சென்று கொண்டிருக்கிறோம். இதில் நிலவுத்தீவில் வேற. அதோ பாருங்கள், தூரத்திலிருந்து ஒரு படகு வருகிறது. தெரியுமாடா அது என்ன படகு என்று? அந்த படகுக்கெல்லாம் நிறுத்த வேண்டாம், கப்பலை செலுத்துங்கள். அடுத்த கணம் அந்த படகும் கப்பலை நெருங்க, கயிறு போடுங்கள். எதற்காக வந்தாய்? அப்படியே போ. என்ன இது? கயிறை போடுங்கள். நூலேணியை போடுங்களா. அடுத்த கணம் நூலேணியை பிடித்துக் கொண்டு அந்த உருவம் மேலே ஏறி வர, என்ன கப்பல் அதிகாரியே, கண்டும் காணாததை போல போய்கொண்டிருக்கிறீர்கள். ஏமா உங்களுக்கு தெரியாதா? தெரியுமாடா, அதற்காகத்தான் நான் கப்பலையே நிறுத்தவில்லை. எதற்காகடா வந்தாய்? அருகாமையில் தான் நிலவுத்தீவு இருக்கிறது. தெரியும், அதில் தான் என்னுடைய விடுதியும் இருக்கிறது. தாங்கள் அனைவரும் வந்து ஓர் இரவு தங்கி சென்றால் எனக்கு அடியேனுக்கு ஏதாவது கிடைக்கும் அல்லவா? ஏதாவதா? அனைத்தையும் புடுங்கிக் கொண்டல்லவா நீ விடுவாய்? முடியாதடா. என்று கப்பல் நிலவுத்தீவை வந்தடையாது. இது கப்பல் அதிகாரி நான், கடலரசன் நான் கூறும் கட்டளை. யாருக்கு கட்டளை இடுகிறீர்கள்? யாராவது ஒருவனுக்காவது எனது கட்டளை போய் சேரும்டா. இதோ பாருங்கள், அரிய வகை நண்டை சமைத்து வைத்திருக்கிறேன். நண்டா? வேண்டாம், அது உடலுக்கு சூடு. கடல் பயணத்தில் நண்டு வேண்டாம். அப்படியா? பால் சுறாவை வறுத்து வைத்திருக்கிறேன், குளிர்ச்சி. பால் சுறா வேறையா? இருக்கட்டும், இருந்தாலும் அது வலுவலு என்று இருக்கும், எனக்கு வேண்டாம். சரி, கனவா மீன்களையும் பொறித்து வைத்திருக்கிறேன். அச்சோ, நாக்கில் எச்சி உரிகிறதே. அது மட்டுமில்லை, திருக்கை மீனை அப்படியே ஆவியில் வேக வைத்திருக்கிறேன். அரபு நாட்டு உப்பு, தமிழகத்தில் இருந்து வந்த மிளகு அனைத்தையும் கலந்து
அப்படியே மெல்ல தூவி இருக்கிறேன். எனது விடுதியில் தான் சுவையான உணவு கிடைக்கும். பாருங்கள், வந்து ஓரிரவு தங்கிச் செல்லுங்கள். மது வேண்டுமென்றால் மது, கல்லு வேண்டுமென்றாலும் கல்லு. இந்த தீவில் எங்கிருந்தடா கல்லு வந்தது? இதற்கு முன்பு வந்த கப்பலில் வந்த கல்லுதான். அதை இறக்கி வைத்திருக்கிறேன். கடவுளே, நீ என்ன கூறினாலும் சரிகடா. நாங்கள் முதலிலேயே தாமதமாக சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போது வேகமாக செல்ல வேண்டும். ஒன்று செய், திரும்பி வரும்பொழுது நான் நிலவுத்தீவுக்கு வந்துவிட்டு செல்கிறேன். உமது விடுதியிலேயே நான் ஒரு நாள் என்ன ஒரு நாள் 2 நாட்கள் தங்கி விடுகிறேன். கடலரசரே, இப்படியெல்லாம் கூறலாமா? உங்களை எல்லாம் நம்பித்தான் நான் நிலவுத்தீவில் கடையை விரித்திருக்கிறேன். கடல் பயணம் செய்யும் நீங்களே இப்படி எங்களை புறம் தள்ளினால் எப்படி? ஐயோ, அழுகாதையடா. முதலிலேயே உனது முகத்தை பார்க்க முடியவில்லை. அழுதால் அதை விட பார்க்க முடியவில்லை. அப்படி என்றால் எனது விடுதிக்கு வாருங்கள், வந்து தங்கிக் கொண்டு செல்லுங்கள். ஐயோ, இதோ பார், நீயும் முதலீடெல்லாம் போட்டுத்தான் தொழில் நடத்தி வருகிறாய். அதே போல்தான் கடல் கடந்து எங்கோ உள்ள இந்த கப்பலுடைய முதலாளியும் வணிகர்களும் முதலீடு போட்டு இருக்கிறார்கள். விரைந்து காலம் தாழ்த்தாமல் இந்த பொருளை அங்கு கொண்டு போய் சேர்த்தால்தான் இந்த பொருளுக்கும் ஒரு மதிப்பு கிடைக்கும். காலம் தாழ்ந்து பொருளை கொண்டு போய் சேர்த்தால் முன்பே இந்த பொருளை பல வணிகர்கள் கொண்டு போய் சேர்த்திருப்பார்கள். அவர்களுடைய பொருளை எல்லாம் வாங்கிவிட்டு இந்த பொருளை வாங்க மாட்டார்களா? அனைவருக்கும் நட்டம். புரிந்து கொள்ளேன். உனது ஒருவனுக்கு வரும் நட்டத்தை பார்க்கவா, அல்லது இத்தனை வணிகர்கள், இத்தனை வியாபாரிகள், இத்தனை நாட்டுடைய பொருளாதாரத்தை பார்க்கவா? நீயே கூறு. சரி போங்கள், ஒன்றை வர வேண்டாம். நிலவுத்தீவுக்கு கால் பதிக்க வேண்டாம். ஆனால் நான் ஒன்று கூறுகிறேன். என்ன? கடல் பயணம் செய்கிறீர்கள் அல்லவா? கடல் பயணம்? ஆம். 2 நாட்களுக்கு முன்பு தகவல் வந்தது. 2 நாட்களுக்கு முன்பு தகவலா? என்ன தகவலடா வந்தது? எகிப்திலிருந்து வந்தது. எகிப்திலிருந்தா? என்ன தகவலடா வந்தது? ஒரு 7-8 பேரை கொன்றிருக்கிறார்கள். 7-8 பேரை கொன்று விட்டார்களா? யாரடா? ரோமாபுரி அரசு. ரோமாபுரி அரசா? எதற்காக தண்டனை கொடுக்கப்பட்டது? அடச்சை, தண்டனை கொடுத்ததை எல்லாம் செய்தியாக கூறிவிட்டு நீ போய் படகில் ஏறிக்கொண்டு செல். எதற்காக தண்டனை வழங்கப்பட்டது என்று கேட்காமல் போகிறீர்கள்? அவர்கள் யார்? எனது உற்றார் உறவினரா? எதற்காக தண்டனை என்றெல்லாம் நான் கேட்க? பேசாமல் இறங்கி படகில் ஏறு முதலில். போங்கள் போங்கள். ரோமாபுரி அரசு எதற்காக அந்த தண்டனை கொடுத்தது என்று தெரிந்தால் பிறகு எப்படி போவீர்கள் என்று நானும் பார்க்கிறேன். பிறகு நிலவுத்தீவுக்கு வந்தால் நான் கால் பதிக்க விட மாட்டேன். என்னடா அப்படி தண்டனை? எதற்காகடா கொடுத்தார்கள்? மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த எதற்காகடா வாயை பொத்திக் கொண்டாய்? அந்த பெயரை நான் எப்படி கூறுவது? படகில் நீ ஒருவன் தானடா வந்திருக்கிறாய், நீ தான் கூற வேண்டும். சரி, நான் கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். கூறல. அம்மம்மா, வாயிலிருந்து கையை எடுத்து விட்டு சொல்லடா. உங்களுடைய கப்பலில் என்ற பெயரை கேட்டால் யாரும் அச்சப்பட மாட்டார்களே. எந்த பெயரடா கூறுகிறாய்? மாயாவி. மாயாவியா? ஆம் கடல் அரசனே. மாயாவி என்றான் சிகை கொற்றன். சத்தம் போட்டு கூறாதையடா, அமைதியாக இரு. கப்பலில் இருக்கும் அனைவரும் கடலில் குதித்து விடுவார்கள் அவன் பெயரை கூறினாள். அமைதியாகிறடா. அமைதியாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னடா இந்த பரம்பா? என்னடா செய்தி? ரோமாபுரி அரசு ரோமாபுரி நாட்டவர்களையே 7 பேரை கொன்று விட்டார்களாம். கேட்டால் தண்டனையா? தண்டனையா? ஆம், அவர்களை விசாரணைக்காக கூட்டிக் கொண்டு செல்லும் வழியில் அவர்கள் சிகை கொற்ற இதுவாக கூறடா. அதுதான் அந்த மாயாவியோடைய ஆட்கள் என்று தெரிய வந்தது. அவர்கள் தப்பிச் செல்வதற்காக முயற்சி செய்ய போது ரோமாபுரி அரசு அவர்களை கொன்று விட்டார்களாம். அடே அப்பா, எப்போது நடந்ததடா இந்த கதை? 2 நாட்களுக்கு முன்பு இந்த செய்தி வந்தது. அந்த நிகழ்வு எப்போது நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஐயோ, அப்படி என்றால் இந்த கடலில் பயணிக்க முடியுமா முடியாதடா? ஒருவேளை அந்த மாயாவி அங்கு இருப்பானோ? இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவனுடைய ஆட்களை கொன்றால் அவன் சும்மா விடுவானா? கண்டிப்பாக வந்து நிற்பான். வாயை மூடல. நான் கடல் பயணம் செய்யும் பொழுதுதான் நீ இப்படிப்பட்ட சாபம் எல்லாம் விடுவாயா? ஐயோ, நான் எங்கு சாபம் விட்டேன்? நடந்ததை தானே கூறினேன். வாயை மூடல. என்னடா நடக்கும்? ஐயோ, கப்பலில் முழுக்க விலை உயர்ந்த பொருட்களடா. ஒருவேளை அந்த சிகை கொற்றன், ஐயோ அதான்டா அந்த மாயாவி வந்து விட்டால், ஐயோ எதை கொடுத்து அவனை சமாளிப்பதடா? இப்போது வேற 7-8 பேரை கொன்றிருக்கிறார்கள் என்று கூறுகிறான். ரோமாபுரி தான் நமது பொருட்கள் செல்கிறது என்றால் நிச்சயமாக கை வைப்பானடா. இப்போது என்னதான் செய்ய? ஐயோ, எனக்கும் ஒன்றும் புரியவில்லையடா. அதுதான் கூறுகிறேன், நிலவுத்தீவுக்கு வந்து 2 நாட்கள் தங்கிவிட்டு செல்லுங்கள். 2 நாட்களா? முதலில் 1 நாள் தானே கூறினாய். ஆனால் கடலில் அவன் உலா வருவான் அல்லவா? ஐயோ, அனைத்தும் உனக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கிறது. சரி, கப்பலை நிலவுத்தீவுக்கே விடுங்கள். 2 நாட்கள் என்ன, 3 நாட்களை தங்கிவிட்டு செல்வோம். எப்போது அவன் பெயர் இந்த கடலில் இருந்து மாயமாகிறதோ
அப்போதுதான் நமது வணிக கப்பலை இறக்க முடியும். அப்பா, இப்போதுதான் கடல் அரசன் என்று எனக்கு நீங்கள் தெரிகிறீர்கள். சரியான முடிவை எடுத்திருக்கிறீர்கள். வாயை மூடரா, நானே நடுங்கிக் கொண்டிருக்கிறேன். கடல் அரசனாம், கடல் அரசன். அந்த மாயாவி எந்த இடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று ஒன்றுமே புரியவில்லையடா. சரி சரி, நீங்கள் கப்பலை திருப்புங்கள். கப்பலை திருப்பினால் உனது படகு உடைந்து விடும். முதலில் அதை எடுத்துக்கொண்டு செல்லடா. சரி சரி, வந்து விடுவீர்கள்டா. வந்து விடுகிறேனடா, போடா முதலில். மாலுமிய, கூறுங்கள் கப்பல் அதிகாரியே. கப்பலை நிலவுத்தீவுக்கு விடு. முன்பே நிலவுத்தீவை நோக்கித்தானே சென்று கொண்டிருக்கிறது. அதற்குள் திருப்பி விட்டீர்களா? நான் அப்போதே எண்ணினேன், என்னடா தலை சுற்றுகிறது என்று. அவன் பேரை கூறியதால் தான் தலை சுற்றுகிறது என்று கருதினேன். கப்பலை சுழற்றி இருக்கிறீர்களா நீங்கள்? போங்களடா போங்கள். கல்லு மது என்று ஏதாவது செய்து தொலைங்கள். ஐயோ, அந்த மாயாவி எங்கிருக்கிறானோ, என்ன செய்து கொண்டிருக்கிறானோ என்று கப்பலில் வந்த கப்பலின் அதிகாரி புலம்பித் தள்ளினார். அப்படி அந்த மாயாவியார் எதற்காக இங்கிருப்பவர்கள் அனைவரும் அவனுடைய பெயரை கேட்டால் அலறுகிறார்கள். காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக. நன்றி, வணக்கம்.